தவறு செய்தவர்களை பாதுகாப்பதுதான் இந்தியா கூட்டணி என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். நீலகிரி தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கும் அவருடன் எமது செய்தியாளர் ராஜா நடத்திய நேர்காணலை காண்போம். பாஜக வேட்பாளர் பட்டியலில் மாநில தலைவர், மத்திய அமைச்சர் மற்றும் ஆளுநர்களும் பதவி ராஜினாமா பண்ணி திருப்பி களம் காண்கிறாங்க. இது ஒரு வியூகமாக பார்க்கப்படுகிறது. கட்சியினுடைய விருப்பம் ஏன்னா 2G ஊழலை செய்து தமிழனுக்கு ஒரு அவமரியாதை ஏற்படுத்திய வேட்பாளர், இந்தியாவுக்கே ஒரு அவமரியாதை ஏற்படுத்திய ஒரு நபர், அவரை எதிர்த்து களம் காண வேண்டும். அவரை அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஊழலுக்கு எதிரான கட்சி. பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே ஊழலை 0 டாலரன்ஸில் தான் நாங்கள் பார்த்துக்கொண்டு ஒரு வரலாறு பதிக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு அங்கே தமிழ்நாட்டில் இருக்கும். அதுதான் எங்களுடைய முக்கியமான தலைவர்கள் அத்தனை பேருமே அங்கே போட்டியிடுகிறோம். பாஜக அவங்க கூட்டணி இல்லைன்னா இந்த மாதிரி இடி ரெய்டுகளை ஏவுவதாக அவங்க விமர்சனம் செய்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த இடி ரெய்டு ஏதோ நேற்று இன்னைக்கு செய்யலை. இந்த கேஸ் ஆரம்பித்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் ஆரம்பித்த கேஸ் இது. அந்த கேஸில் தொடர்ந்து தான் நேற்றைக்கு ரெய்டு போயிருக்கிறார்கள். அதாவது ரெய்டு என்பது ஒரு இண்டிபெண்டன்ட் அமைப்பு, இடி என்பது ஒரு இண்டிபெண்டன்ட் அமைப்பு. அவர்கள் சுதந்திரமான ஒரு அமைப்பு. அவர்கள் சுதந்திரமாக அவர்களுக்கு கிடைக்கிற இன்புட்டை வச்சு அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதிலும் பாரதிய ஜனதா கட்சியை முடிச்சு போடுவது அவர்களுடைய தேர்தல் தோல்வியை எடுத்துக்காட்டுகிறது. அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியல் எப்போது வெளியாக வாய்ப்பு இருக்குது? வேட்பாளர் பட்டியல் கூடி சீக்கிரமாக வந்துடும். இன்னைக்குள்ள அல்லது நாளைக்கு பிரதமர் அவர்கள் கண்டிப்பாக அவர் இன்னும் தமிழ்நாடு முழுவதுமே அவருடைய பிரயாணம் இருக்கும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார். இது தேர்தலை அவர் பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுப்பதற்காகவும் அதேபோல் எதிர்க்கட்சிகளும் தொடர்ந்து இதற்கு கண்டனம் தெரிவித்து வருகிறாங்க. உப்பு தின்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். தவறு செய்கிறவன் தண்டனை அனுபவித்து ஆக வேண்டும். அந்த தவறு செய்தவர்களை ப்ரொடெக்ட் பண்ணுவது தான் இண்டி கூட்டணி. ஏன்னா இண்டி கூட்டணியில் இருக்கிறது யார்? எல்லாம் ஊழல்வாதிகள். ஸோ அவர்கள் இன்னொரு ஊழலுக்கு சப்போர்ட் செய்கிறத மக்கள் அந்த ஊழல்வாதி கூட தான் இருப்பார் என்பது தான் அது காட்டுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.